எப்படி புரட்சி தலைவர் அம்மா ஒரு முடிவெடுத்தா உறுதியா இருப்பாங்களோ அதே மாதிரி தான் எடப்பாடியாரும். எத்தனை ஆயிரம் தடவை இந்த கேள்வியை கேட்டாலும் இல்லை கேட்க வைக்கப்பட்டாலும் அவர்கள் சொல்லி கேட்க வைக்கப்பட்டாலும் பதிலு தான். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் எடப்பாடியோட தொடர்புல தான் இருக்காங்க. நேற்று கூட பகுஜன் சமாஜ் பார்ட்டிலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 300 பேர் சேர்ந்தாங்க. சேலத்துல திரு இளங்கோவன் எடப்பாடி ஐயா கூட பினாமின்னு சொல்றாங்களே சார். மேடம் சொல்றாங்க வைக்கிறாங்க, அவர் தான் பினாமியா இருக்காரு எடப்பாடி ஐயாக்கு அப்படிங்கிறாங்க. சொல்றாங்க வைக்கிறாங்களுக்கு எப்படி போகுது? இன்கம் டாக்ஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு இன்கம் டாக்ஸ் சொல்லுச்சா? இன்கம் டாக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு மேடம். நேரடியான கேள்வி, இன்கம் டாக்ஸ் சொல்லுச்சு. இப்போ தொடர் சரிவில் இருக்க அதிமுக வரக்கூடிய நாட்கள்ல எப்படி அது மாறக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு சார்? எவ்வளவு சரிவுமா? இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நம்ம தொடர் சரிவுனா எவ்வளவு சரிவு? ஆமா சார், எல்லா எலெக்ஷனுமே அவங்க வின் பண்ண மாதிரி. எவ்வளவு நம்பர் சொல்லுங்க. எல்லாம் முடிஞ்சு இவர் தான் ஒற்றை தலைமை உட்கார்ந்து சந்தித்த மிகப்பெரிய தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில் ஒற்றை தலைமையில் 2019 விட 3 விழுக்காடு அதிகமாக வாங்கியிருக்கோம். அதே திமுக 6 விழுக்காடு கம்மியாக வாங்கியிருக்கு. இது எடப்பாடியோட வளர்ச்சியின் துவக்கம். நீ பேச மாட்டேங்க. எங்கள் பொன்மலச்செம்மல் புரட்சி தலைவர் வத்தலகுண்டு ஆரம்பத்திலிருந்து பல ஆயிரம் தொண்டர்கள் தங்கள் உயிரை கொடுத்து வளர்த்த இந்த இயக்கத்தை தன் சுயநலத்துக்காக சிதைக்கணும் அப்படின்னு வேலை பார்த்தவங்க இதை சிதைச்சது தான் உண்மை. ஆனால் அதை மீட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காரு எடப்பாடி. அதற்கான முதல் அங்கீகாரம் மக்களிடம் வந்தது இந்த 2024. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம், இன்னொரு பக்கம் சீமான். ஏன்னா மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. அப்படி மாற்றத்தை எப்படி கேட்டீங்க? காங்கிரஸோ ஒரு கட்சியோ நீங்க மதிக்க. தமிழகத்திற்கு இந்த 2 கட்சிகளும் மாற்றம் வேணும்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? இப்ப இருக்க சிச்சுவேஷன் அந்த மாதிரி மக்கள் தான் சார், மக்கள் தான் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இப்ப எத்தனை பேர் 1000 கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. சொல்லுங்க அண்ணா, அந்த நம்பர் சொல்லுங்க. கோடினா எத்தனை கோடி? இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கங்கள் தான். இது அவ்வளோ சீக்கிரமெல்லாம் மாற்றிட முடியாது. அது குறிப்பாக உண்மையான மக்கள் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். காலம் கடந்த கொள்கை இருக்கிற ஒரே இயக்கம் அதிமுக. அதனால் அவ்வளோ சீக்கிரம்லாம் அசைச்சு பார்த்துட முடியாது. யூ தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட செய்தி தொடர்பாளர் திரு கோவி சத்யன் சார். அவர்கிட்ட இப்ப நடந்துட்டு இருக்க அரசியல் மாற்றங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சிறப்பா இருக்கேன் சார். இப்போ நம்ம எடப்பாடி ஐயா கட்சியில நிறைய பரபரப்பான சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா அவரோட போக்கஸ்ல தான் இருக்காங்க. 2026 இந்த 2026 எலெக்ஷன் எல்லாருமே எதிர்பார்ப்பாவும் இருக்கு. அதுல திரு எடப்பாடி ஐயாவோட திட்டங்கள் என்னவா இருக்கும்? அவர் முதல்வரா வருவாரா? எடப்பாடியார் தான் முதல்வரா வருவார். சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அவர் தான் கொடியேற்றுவாருங்கிறது எந்த விதமான ஐயமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. இதை கட்சியை சார்ந்த நாங்கள் மட்டும் சொல்லலை, பொதுமக்களும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்கிறது தான் கலை யதார்த்தம், கலை உண்மை. இதுக்கான முன்னேற்பாடுலாம் என்ன சார் பண்ணிட்டு இருக்காங்க? இது அவர் ஆல்ரெடி நிறைய பண்ண முன்னேற்பாடு. முதல்ல எதிரிகளோட பொய் பிரச்சாரம், எதிரிகளோட வியூகங்களை உடச்சேரியது அப்படிங்கிறது அது சாதாரண வேலை கிடையாது. எங்கள் கட்சியிலேயே விரோதிகள், துரோகிகள் எதிர்கட்சியோட கை கோத்துட்டு இந்த கட்சியை உடைக்கிற வேலை, கட்சியை துண்டாடுற வேலை, இதை பலவீனப்படுத்தக்கூடிய வேலைகள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பொறுமையாக, மிக சாதுரியமாக, சாணக்கியத்தனத்தோட கையாண்டு இந்த சரிந்த இந்த இயக்கம் மக்கள் மத்தியில், மக்கள் மனங்களில் இந்த பெர்செப்ஷன் சொல்றோம் இல்லையா, ஆங்கிலத்தில் பெர்செப்ஷன் சொல்றோம், அந்த பெர்செப்ஷன் உடைஞ்சது. இரட்டை தலைமையில் அந்த பெர்செப்ஷன் உடைஞ்ச பெர்செப்ஷனை மீண்டும் மீட்டு எடுத்துட்டு வரக்கூடிய வேலையில எடப்பாடியார் கடந்த 3 ஆண்டுகளாக மிக கடினமாக அது ஒரு தரப்புல பண்ணாலும், இன்னொரு தரப்புல அடிமட்டத்திலிருந்து கட்சியை எப்படி வலுப்படுத்துவது, பலமாக்குவதுங்கிற உட்கட்சி வேலைகள், உள்கட்சி கட்டமைப்புகளை எப்படி உருவாக்குவதுங்கிறதையும் இப்போ ஆல்மோஸ்ட் 98% முடிச்சிட்டார். 2% என்ன இருக்குன்னா, அந்த கட்சியோட எலெக்ஷன்ஸ், பார்ட்டி எலெக்ஷன்ஸ் எவ்ரி 5 இயர் நடக்கணும். அது ஒன்று மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அது இன்னும் 1 மாத காலத்தில் முடியும் நம்புகிறோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது களம் 2026 களம். இப்போ உங்கள்ட்ட பிரிஞ்சு போன மற்ற உறுப்பினர்லாம் திரும்பி உங்கள்கிட்ட சேர்ந்துருவாங்க. நீக்கப்பட்டவங்க எல்லாம் திருப்பி உங்கள்கிட்ட சேர்ந்துருவாங்கன்ற தேவையில்லைன்றீங்க. ஆனா அவங்கெல்லாம் என்னன்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஐயாவும் சரி, சசிகலா அம்மையாரும் சரி என்ன சொல்றாங்க, நாங்க எல்லாம் கட்சியை ஒருங்கிணைந்து பண்ணுவோம், அப்படிதான் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. சசிகலா அம்மையார் இது என்னோட கட்சி, இது என்னோட இதுதான், நான் தான் அப்படிங்கிற மாதிரி அம்மையார் அப்படி சொல்றாங்க.
ஸோ ஐயா என்ன முடிவு எடுத்திருக்காங்க எடப்பாடி ஐயா? இல்லை, அவர் நிறைய இடத்துல சொல்லிட்டாரு. பிரிந்து சென்றவர்கள், நீக்கப்பட்டவர்கள், கட்சி விரோத நடவடிக்கைகளால் பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள், அதை பற்றி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கட்சி அவர்களை நம்பி கிடையாது, அவர்களை சார்ந்து கிடையாது. துரோக செயல்கள், விரோத செயல்களில் ஈடுபட்டு நீக்கப்பட்டவர்கள் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு எடப்பாடியார் சொன்னார். எப்படி புரட்சி தலைவர் அம்மா ஒரு முடிவு எடுத்தால் உறுதியாக இருப்பாங்களோ அதே மாதிரி தான் எடப்பாடியாரும். எத்தனை ஆயிரம் தடவை இந்த கேள்வியை கேட்டாலும், இல்லை கேட்க வைக்கப்பட்டாலும், அவர்கள் சொல்லி வந்து கேட்க வைக்கப்பட்டாலும் பதிலு தான். சார், ஒரு இடத்துல இப்போ எடப்பாடி ஐயா என்ன சொல்றாங்க, 2026 நான் முதலமைச்சரா வந்துருவேன்ட்டு ரொம்ப ஆணித்தரமா ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அவங்க என்ன சொல்றாங்க, கனவுல கூட எடப்பாடியை வந்துட்டு முதலமைச்சர் ஆக மாட்டாருன்னு சொல்றாரு சார், ரொம்ப கோவமா. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய எதிர்கட்சி, எதிரி கட்சி, தீய சக்தி திமுக தான். எங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே திமுக வீழ்த்தணும், திமுக வீட்டுக்கு அனுப்பணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது தான். என்ன, சிங்கங்கள் இருக்கும் காட்டில் சிறுநரிகள் ஊழையிடத்தான் செய்யும். அதுக்காக சிங்கம் அதுக்கு திருப்பி பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். பிஜேபியோட அண்ணாமலை திருப்பி வந்துட்டு எடப்பாடி ஆகிட்ட பேசினா அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா? எடப்பாடியார் முடிவு இறுதியானது என்பதை நம்புகின்ற 2.6 லட்சம் தொண்டர்கள் நானும் ஒருவன். 2024 மட்டும் இல்லை, 26 கூட்டணி இல்லைன்னு அவர் அறிவிச்சது உண்மைதான். அது கள்ள உறவுன்னு எப்படியோ சாயம் பூச பார்த்தாங்க. இப்போ அதுவும் கிடையாது. இப்போ உண்மையாக கள்ள உறவு திமுகவுக்கும் பாஜகவும் தாங்கிறது மக்களும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நிலைப்பாடில் மாற்றம் இல்லை. ஏதாவது மாற்றம் இல்லை, ஏதாவது ஒரு செய்தி சொல்லணும், ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் அவர் கையில் இருக்கு. அவர் என்ன சொன்னாலும் அதான் எங்களுக்கு ஃபைனல். எடப்பாடியார் என்ன சொல்றாரோ அதான் ஃபைனல். அதை தான் நாங்கள் கேட்போம், அது வழி தான் நாங்கள் செயல்படுவோம். வேற எந்த யூகங்களுக்கும் வேற எந்த கற்பனைகளுக்கும் இடம் கொடுக்கணுங்கிறது எங்க தரப்புல எங்களுக்கு அந்த வேலையே கிடையாது. எங்க தலைவர் சொல்லியாச்சு, மெம்பர்ஷிப் கார்டை கொடுத்து முடிங்க, அடுத்த வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். எங்களுக்கு ஃபோக்கஸ் எல்லாமே திமுக. அவங்கள வந்து மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டணும். இந்த வேலையை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ சீமான் கட்சியில இருந்து நிறைய பேர் உறுப்பினர்கள் இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் எல்லாருமே அங்க ஒரு சின்ன மனஸ்தாபத்தோட எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. அந்த கட்சியில நிறைய பேர் வெளியில வந்துட்டாங்க, நாம் தமிழர் கட்சி. இப்ப அந்த கட்சியில இருந்து வந்தவங்க எல்லாம் இப்ப எடப்பாடி ஐயா கிட்ட வந்துட்டு பேசுற மாதிரி இருக்கே, அது உண்மைங்களா? அந்த கட்சியை சேர்ற மாதிரி நிறைய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் எடப்பாடியோட தொடர்புல தான் இருக்காங்க. மாற்று கட்சியிலேருந்து நாங்கள் உங்க இயக்கத்துக்கு வந்து சேரணும், எங்க எதிர்காலம் உங்க இயக்கத்துல நல்லா இருக்கும், நீங்க தான் எங்களோட உந்துதல், ஒரு கிளைக்கழக செயலாளர் பொதுச் செயலாளர் ஆகலாம், உண்மையாக உழைத்தால் ஆகலாம், உழைப்பே உயர்வுங்கிறது உங்கள் கட்சியில் நாங்கள் இப்போ தான் உணர ஆரம்பிச்சிருக்கோம், புரிஞ்சுக்கிறோம், நாங்கள் வந்து சேரோம். நேற்று கூட பகுஜன் சமாஜ் பார்ட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300 பேர் வந்து சேர்ந்தாங்க நேற்று எடப்பாடியார் இங்கே இதே கிடையாது. அதனால வராங்க, எல்லா கட்சியிலேருந்து வராங்க. வரவங்களே எடப்பாடியார் ஆதரிச்சு அரவணைச்சு, அது என்னவோ இயக்கத்தின் கொள்கைகளால் ஈர்த்து இயக்கத்தின் கொள்கை வழி நடந்து எடப்பாடியார் தலைமையில் வழிகாட்டுதலில் நடப்பவர்களை நாங்கள் அரவணைக்கிறோம், அவ்வளோதான். சரி, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசிகா கட்சியில் வந்துட்டு அவர் தொல் திருமாவளவன் வந்து ரொம்ப நாளாக அந்த கட்சியில் வந்துட்டு போராடிட்டு இருக்காரு. எனக்கு வந்து கட்சி பதவி கொடுங்க, அதிகாரம் கொடுங்க அப்படின்னு பேசிட்டு போராடிட்டு இருக்காரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவர் அந்த கட்சியிலேருந்து வந்துட்டு திரு எடப்பாடி ஐயா கிட்ட எனக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் உங்களை கட்சியில் சேரேன் இன்கேஸ் அவர் சொன்னான்னா ஏற்றுப்பாருங்களா, கொடுப்பாருங்களா? கட்சியில் சேரேன்னு சொல்ல மாட்டாங்க மேடம். அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஒரு தலைவர். நீங்க சொல்றது கட்சியில சேரங்கிறதோட கூட்டணி வைப்பாங்க. அதான் கூட்டணி வைப்பாங்களா? காலம் பதில் சொல்லுவோம். இப்பெல்லாம் ரொம்ப இன்னும் 15 மாசம் இருக்கு கூட்டணி பத்தி. இப்போதைக்கு கள நிலவரம், கள உண்மை என்னன்னா திமுக கூட்டணிகளிலேயே மிகப்பெரிய அதிருப்தி, ஒரு விரிசல் உருவாயிட்டு இருக்கு, தீவிரமா உருவாயிட்டு இருக்கு. நீங்க வந்து விசிகே மட்டும் உதாரணமா சொன்னீங்க. முந்தானத்து கூட காங்கிரஸை சார்ந்தவர் எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நல்ல விரிசல்கள் பெருசாயிட்டு இருக்கு, அதுதான் உண்மை. அது விரிசல்கள் பெருசாகி உடையும். அதுக்கப்புறம் அரசியல் சக்கரம் சுழலும் பொழுது மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் எடப்பாடியாரை நோக்கி வரும். அதற்கான கால நேரம் இன்னும் இருக்கும்போது நீங்க சொல்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். இப்போ இந்த கட்சி ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 53 வருஷம், இப்போ 53வது ஆண்டு விழா கூட இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க இல்லைங்களா உங்க கட்சியிலும். இப்போ எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டுட்டு போன அந்த கட்சியோடைய நலன்கள் எல்லாமே திரு எடப்பாடி ஐயா வேற மாதிரி அவருடைய ஸ்டைல மாத்தி பண்ணுவாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? எதையும் கொள்கை ஒண்ணுதான். அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பகவத்கீதை மாதிரி கட்சியினோட கொள்கைகள். அந்த மாதிரி குற்றச்சாட்டு நிறைய வச்சாங்க. கட்சி எடப்பாடியார் தலைவர் வகுத்த கொள்கைகள் எல்லாம் மாத்திட்டாரு, விதிகள் எல்லாம் மாத்திட்டாரு, சட்ட விதிகள்லாம் மாத்திட்டாரு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு வச்சாங்க. அது வழக்காடு மன்றத்தில் போகும்போது கூட அதை நிரூபிக்க முடியலங்கிறதா உண்மை. கொள்கைகளையும் சரி, சட்ட விதிகளையும் விதிமுறைகளையும் எதுலேயும் மாற்றம் இல்லை. காலத்தை கடந்த கொள்கைகளை வச்சிருக்கோம். ஜாதி மதம் இன்னும் பார்த்து நாங்கள் இன்றைக்குமே நிலைப்பாடு எடுக்க மாட்டோம்.
ஒன்றே குலம் ஒருவனே தேவன் மட்டுமல்ல, கட்டுண்டு கிடப்போம் வேற்றுமை பாரும் சமதளத்தில் இணைவோம். இந்த மாதிரி கொள்கையிலுடைய எங்கள் இயக்கம் அதே கொள்கையில் வழியில் தான் எடப்பாடியாரும் இருக்கார். இதே காலத்துக்கு ஏற்றவாறு மக்களுக்கு எப்படி சொன்னால் அந்த மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற வேலையில் மட்டும்தான் எடப்பாடியார் இருக்காரே ஒழிய கட்சியினோட விதிகளையோ கொள்கைகளையோ எந்த இடத்துலையும் மாற்றல. சார் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, சேலத்துல திரு இளங்கோவன் என்ற வந்து எடப்பாடி ஐயா கூட பினாமின்னு சொல்றாங்களே சார், அது உண்மையா? மேடம் சொல்றாங்க வைக்கிறாங்க, அவர் தான் பினாமியா இருக்காரு எடப்பாடி ஐயாக்கு அப்படிங்கிறாங்க. சொல்றாங்க வைக்கிறாங்களுக்குலாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? இல்ல நான் எனக்கு என்ன தெரியும் அதை பத்தி? சொல்றாங்க வைக்கிறாங்க பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. யூகத்துக்கும் கற்பனைகளுக்கும் இன்னைக்குமே பதில் சொல்ல இல்ல. சில ஆணித்தரமா சொன்னாங்க இவர்தான் அவருடைய பினாமி அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க வந்துட்டு செய்தி தொடர்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்கம் டாக்ஸ் சொல்லுச்சா? இன்கம் டாக்ஸ் வரதுக்குரிய வாய்ப்பு இன்கம் டாக்ஸ் சொல்லுச்சா? இன்கம் டாக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு மேடம். நேரடியான கேள்வி, இன்கம் டாக்ஸ் சொல்லுச்சா? இடி சொல்லுச்சா? அதிகாரப்பூர்வமா சொல்றவங்க யாருன்னு சொல்லுங்க. இன்கம் டாக்ஸ் சொல்லுச்சா? இடி சொல்லுச்சா? இப்ப ரீசெண்டா கூட வேற ஏதாவது அரசாங்கத்துடைய நிர்வாகங்கள் டிவிஎஸ்சி சொல்லுச்சா? இல்ல இப்ப ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய டிவிஎஸ்சி சொல்லுச்சா? அதனால சும்மா இந்த கற்பனைகள் கட்டுக்கதைகளுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொல்ல முடியாது. சார் இப்போ கட்சியில இப்போ எடப்பாடி ஐயா கட்சியில வந்து கொள்கை பரப்பு செயலாளராக வந்துட்டு நடிகை கௌதமி வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு, இப்போ நாங்க அந்த புதுசா வந்து ஜாயின் பண்ணவங்களுடைய ஒர்க் எப்படி இருக்கும்னு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு சார்? இல்லை, அதாவது தலைவரின் வழிகாட்டுதல் தான். யார் யாருக்கு என்ன பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருப்பவர் தலைவர். ஒரு பாஜக போன்ற இயக்கத்தில் 25 வருட காலமாக உழைத்து அந்த உழைப்புக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு வந்து அவர்களுடைய அங்கீகாரமாக முதல் துவக்கமாக என்ன கொடுக்கணும், எது மாதிரி கொடுக்கணும், அவர்களுக்கு என்ன பணி கொடுக்கணும், எந்த பணி கொடுத்தா மக்கள்கிட்ட அது வந்து எடுபடும்னு முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறது எங்கள் எடப்பாடியார். அதனால அவர் என்ன வழிகாட்டுதல், அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதை படி தான் அவங்க பண்ணுவாங்க. நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போங்கன்னு சொன்னால் பிரச்சாரத்துக்கு போக போகிறாங்க, நாளைக்கு இதை செய்யுங்கன்னு சொன்னால் வழிகாட்டுவது எங்கள் எடப்பாடியார் தான். அதனால இது இன்னொரு பெரிய விஷயம். ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் அளவுக்கு அங்கே அங்கீகாரம் கொடுக்குறாங்க இயக்கத்தில் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் பார்க்கணும். இப்போ அதே மாதிரி இப்போ மற்ற கட்சியில இருந்து மற்ற நடிகைகளோ இல்லை நடிகரோ யாராவது கொள்கை பரப்பு செயலாளராக உங்க கட்சியில வந்து கேட்குறாங்க, அப்ரோச் பண்ணாங்கன்னா ஐயா வந்து ஏற்றுப்பாங்களா? யார் யாருக்கு என்ன இல்லை, யார் வந்தாலும் அரவணைப்பார். வரவதுக்கான என்ன காரணம்? இந்த கொள்கைப்படி நான் நடக்கிற இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறேன், எடப்பாடியார் தலைமை ஏற்றுக்கொள்கிறேன் என்று வருபவர்கள் தான் உறுப்பினராக சேர போகிறாங்க. அவர்களுக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கணும், அவர்கள் கட்சியில் என்ன பதவி கொடுக்கணும்னு எடப்பாடியாருக்கு தெரியும், அதை கொடுக்க போகிறாரு. அதில் என்ன இருக்குது? அவர் தான் முடிவெடுக்கிற அதிகாரம். பதவி கொடுப்பதும் பதவியிலேருந்து எடுப்பதும் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம். இதில் பேசுறதுக்கு என்ன இருக்குது? அவர் மற்ற இயக்கத்திலேருந்து நடிகர்களாகட்டும் இல்லை தொண்டர்களாகட்டும் இல்லை தலைவர்களாகட்டும் யார் வந்தாலும் அவர்களுடைய அனுபவத்திற்கு சார்ந்த அங்கீகாரத்தையும் அவருடைய உழைப்புக்கு சார்ந்த அங்கீகாரத்தையும் கொடுப்பது எடப்பாடியார். அது கொடுத்ததுக்கு உண்மையாகவும் அதுக்கான ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய வேலையும் அவங்க செய்யணும். அது அவர்களுடைய பொறுப்பு. இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர் சரிவே தான் நம்ம அதிமுக கண்டுட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ தொடர் சரிவில் இருக்க அதிமுக வரக்கூடிய நாட்கள்ல எப்படி அது மாறக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு சார்? எவ்வளவு சரிவுமா? இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நம்ம தொடர் சரிவுனா எவ்வளவு சரிவு? ஆமா சார், எல்லா எலெக்ஷனுமே அவங்க வின் பண்ண மாதிரி. எவ்வளவு நம்பர் சொல்லுங்க? 11 சரிவுகள் கேள்வி என்று சொல்லி நான் சொல்றேன். 2016 அப்புறம் நடந்தக்கூடிய எலெக்ஷன்ல அதிமுக தோற்றது 11 தேர்தலில் தோத்துருக்கு, உள்ளாட்சி எல்லாத்தையும் சேர்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. 11ல் 8 தேர்தல் வந்து இரட்டை தலைமை. 21க்கு அப்புறம் தான் 3 தேர்தல். அது ஒன்று ஈரோடு இடைத்தேர்தல். எப்படி வந்து திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று வந்துச்சு இல்லை, அந்த மாதிரி. அப்புறம் ஹவாலா ஆர்கே இடைத்தேர்தல் ஹவாலான்னு வந்த மாதிரி பட்டி தொட்டி தேர்தல் அப்படின்னு சொல்லி. பட்டி தேர்தல், பட்டினா ஆடு மாடுல வந்து பட்டியில் அடைக்கிற மாதிரி மக்களை அடைச்சி வச்சு நடந்த தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல். அதுக்கப்புறம் எடப்பாடியார் ஒற்றை தலைமைன்னு வந்து சந்திக்கும் முதல் தேர்தல் வந்து இந்த 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஒற்றை தலைமையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட 3 விழுக்காடு வாக்கு வங்கி அதிகமாக வாங்கியிருக்காரு. இதையும் ஊடகம் பேச மாட்டேங்குது. ஒற்றை தலைமை என்று வேண்டும், இதுதான் இயக்கத்துக்கு நல்லது அப்படின்னு போவதற்கு முன்னாடி 7 தேர்தலில் தோற்றுருக்கோம் இரட்டை தலைமையாக. நம்ம தோற்பதற்கான காரணம் இரட்டை தலைமை. அதில் கட்சியில் இருக்கிற ஆளுகளே வந்து சில விரோதிகளாக இருக்காங்க. அப்படிங்கிறனால ஒற்றை தலைமை நோக்கி போகணும். ஒற்றை தலைமை நோக்கி போய்கொண்டு வழக்காடு மன்றத்தில் இருந்த காலகட்டத்தில் நடந்தது ஈரோடு இடைத்தேர்தல். எல்லாம் முடிச்சு இவர் தான் ஒற்றை தலைமை வந்து உட்கார்ந்து சந்தித்த மிகப்பெரிய தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில் ஒற்றை தலைமையில் 2019 விட 3 விழுக்காடு அதிகமாக வாங்கியிருக்கோம். அதே திமுக 6 விழுக்காடு கம்மியாக வாங்கியிருக்கு. இது எடப்பாடியோட வளர்ச்சியின் துவக்கம் பேச மாட்டேங்கிறோம்.
ஏன் பேச மறுக்கிறோம்? இதுதான் உண்மை. ஒரு வீடு கட்டுறதுக்கு 100 வருஷம் கூட ஆகலாம், இடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் போதும். அந்த மாதிரி எங்கள் பொன்மலச்செம்மல் புரட்சி தலைவர் வத்தலகுண்டு ஆரம்பத்துலேருந்து பல ஆயிரம் தொண்டர்கள் தங்கள் உயிரை கொடுத்து வளர்த்த இந்த இயக்கத்தை தன் சுயநலத்துக்காக சிதைக்கணும் அப்படின்னு வேலை பார்த்தவங்க இதை சிதைச்சது தான் உண்மை. ஆனால் அதை மீட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காரு எடப்பாடி. அதற்கான முதல் அங்கீகாரம் மக்களிடம் வந்தது இந்த 2024. காலப்போக்கில் தொடர்ச்சியாக ஜெயிச்ச இயக்கமும் கிடையாது, தொடர்ச்சியாக தோத்த இயக்கமும் அரசியல் கிடையாது, அரசியல் வரலாறு கிடையாது. 2026 ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பேச போகிறாங்க? தொடர் தோல்விகள்லேருந்து மீட்டு எடுத்து வந்து மிகப்பெரிய தன்னுடைய ஆளுமையை நிரூபித்த எடப்பாடியான்னு பேச போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. சரி, இப்போ இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த சவால்கள்லாம் ஐயா வந்து எப்படி ஜெயிப்பார்னு பாக்குறீங்க? ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம், இன்னொரு பக்கம் சீமான். ஏன்னா மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க. அப்படி மாற்றத்தை எப்படி கேட்டீங்க? காங்கிரஸ் ஒரு கட்சியே நீங்க மதிக்கல. லைனா சொல்லிட்டு வரீங்க. கேக்குறாதான் ஒவ்வொரு கட்சி சொல்லிட்டு வரீங்க. ஒரு கட்சியே மதிக்கல நீங்க. அவங்க கூட திமுகவோட இருக்காங்க. மதிமுக ஒரு கட்சியே மதிக்கல, கம்யூனிஸ்ட் ஒரு கட்சியே மதிக்கல. அடுத்து எடுத்த உடனே திமுக, அடுத்து தமிழக வெற்றி கழகம், அடுத்து இன்னொரு கட்சிக்கிறீங்க. இல்ல சார், இப்போ வந்து போக்கஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ரொம்ப பூம் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க. திராவிட கட்சிகள் தான் வரணும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆண்டாண்டு காலமா ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொரு பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம். இது 2 கட்சி தான் 2 பேருமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லீடிங்லேயே இருப்பாங்க. இப்போ மக்கள் வந்து மாற்றம் வேணும்னு நினைக்கும் போது இப்போ இந்த மக்கள் வந்துட்டு தமிழக வெற்றி கழகமோ இல்ல சீமானோ அந்த மாதிரி போயிடுவாங்களா? தமிழகத்திற்கு இந்த 2 கட்சிகள் வந்து மாற்றம் வேணும்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? இப்ப இருக்க சிச்சுவேஷன் அந்த மாதிரி மக்கள் தான் சார், மக்கள் தான் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இப்ப எத்தனை பேர் 1000 கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. சொல்லுங்க அண்ணா, அந்த நம்பர் சொல்லுங்க. கோடினா எத்தனை கோடி? இருக்க எல்லா மக்களுமே அப்படிதாங்க சார். எத்தனை கோடினா நம்ம எல்லாரும் போய் மனசுல பார்க்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி அரசியல் களத்தினுடைய செயல்பாடுகள்ங்கிறது டோட்டலி வேற. இப்ப மாற்றம் வேணும் நினைக்கிறாங்க, வைக்கிறாங்க அப்படிங்கிறத விட 6.5 கோடி வாக்காளர்கள்ல 5 கோடி வாக்காளர்கள் மாற்றம் வேணும்னு சொன்னா நீங்க சொன்னதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கு. 5 கோடியை விடுங்க, ஒரு 2 கோடி சொல்றான்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு மாற்றம் வேணும்னு சொன்னா ஒரு 6.5 கோடி வாக்காளர் 2 கோடி பேர் சொல்றாங்களா, 30 விழுக்காடு சொல்றாங்களா, மாற்றம் இருக்கா? இப்போ மாற்றம் வரும்னு நம்பலாம். அதனால மாற்றம் வேணும் அப்படிங்கிறது ஒரு பரப்புரை. அது மக்கள்கிட்ட எடுபடுதா இல்லையாங்கிறதுக்கு கால சூழல் அவகாசம் நீங்க கொடுங்க. நேற்றுக்கு தான் தவள ஆரம்பிச்சிருக்கு தமிழக வெற்றி கழகம். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அதுக்கு நம்ம வாழ்த்து சொல்லுவோம். அது வரக்கூடிய கால சூழலில் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அவருக்கு இருக்கக்கூடிய அறிவிப்புகள், மக்கள் சார்ந்து அவர் வைக்கக்கூடிய பிரச்சாரங்கள், இதன் மூலமாக முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கங்கள் தான். இது வந்து அவ்வளோ சீக்கிரமெல்லாம் மாற்றிட முடியாது. அது குறிப்பாக உண்மையான மக்கள் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். காலம் கடந்த கொள்கை இருக்கிற ஒரே இயக்கம் அதிமுக. அதனால அவ்வளோ சீக்கிரம்லாம் அசைச்சு பார்த்துட முடியாது. அதனால மாற்றம் வேணும்னு நினைக்கும் போது அந்த மாற்றத்துக்கு வேணும் என்று சொல்பவருடைய செயல்பாடுகள் அது எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்குங்கிறதுக்கு காலம் பதில் சொல்றோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தொடர்ந்து பேசலாம் சார். நிறைய கருத்துக்கள் வந்து மக்கள்கிட்ட நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.